அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விஜயசேகரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமாக உள்ள ஒரு உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூளை. அதாவது ஒரு நாட்டு மக்களை, அங்கே உள்ள இயற்கை வளங்களை, இவ்வளோ விஷயங்களையும் ஒழுங்குபடுத்துறதுக்கு தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் ஒவ்வொன்றிலையும் அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த தலைமைச் செயலகம் மூலம்தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய தலை, அதாவது இன்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிற போது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தலையை கம்பேர் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமான ஒரு முக்கிய விஷயம் உள்ளது தான் அந்த தலைப்பகுதியில் உள்ள மூளை அப்படின்ற ஒரு விஷயம். இன்றைக்கி அந்த மூளையினுடைய செயல்பாடுகள், மூளையில் ஒரு பாதிப்பு ஏற்படும் போது என்ன விதமான நோய்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி நல்லா நம்ம விரிவாக பார்ப்போம். மனிதனை மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் 6ஆம் அறிவு உள்ளிட்ட உடலின் மேம்பட்ட இயக்கங்களை கவனிப்பதற்கு ஒரு அமைச்சகம் உள்ளது. அதுதான் முன்மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெருமூளை. இது மூளையில் ஒரு 85% கம்ப்ளீட்டாக அடைச்சிருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வலது மூளையிலிருந்து கிளம்பும் நரம்புகள் உடலின் இடது பக்கத்திற்கும், இடது மூளையிலிருந்து கிளம்பும் நரம்புகள் உடலின் வலது பக்கத்திற்கும் தடம் மாறி செல்கின்றன. இடது மூளை எந்த ஒரு செயலையும் பகுப்பாய்வு செய்து பார்க்கிறது. அதாவது கற்பனை வளத்தை பயன்படுத்தி ஒரு படைப்பாக்கத்தை, ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்கு மிக மிக உறுதியணையாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பெருமூளைக்குள் 1000 கோடி நரம்பணுகள் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஓர் அமைச்சகத்தின் செயலாளர், உதவி செயலாளர், இயக்குனர், இணை இயக்குனர் என பலரும் பிரிந்து பல வேலைகளை பார்ப்பது போல் பெருமூளை எனும் அமைச்சகத்தில் பார்வைக்கு, பேச்சுக்கு, மூச்சுக்கு, வாசனைக்கு, செவி உணர்வுக்கு, நடையோட்டத்திற்கு என்று ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் தனித்தனி பணிமையம் உள்ளது. ஒரு தொலைபேசி நிலையத்திற்கு சேரும் அழைப்புகள் பகுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு அவை செல்ல வேண்டிய தொலைபேசி எண்களுக்கு சரியாக அனுப்பப்படுகின்றதோ, நம் புலன்களில் இருந்து தலாமஸுக்கு வரும் செய்திகள் அனைத்தும் அலசப்பட்டு கண்ணுக்கு, காதுக்கு, ருசிக்கு, தொடுதலுக்கு என தனித்தனியாக பிரிக்கப்பட்டு பெருமூளையின் அந்த பகுதிகளுக்கு மிகவும் சிறப்பாக அனுப்பப்படுகிறது. நம்மை சுய நினைவுடனும் எச்சரிக்கை உணர்வுடனும் இருக்க வைப்பது, பயம், கோபம் போன்ற உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவது எல்லாமே தலாமஸ் செய்யும் வேலைதாங்க. தலாமஸ் மட்டும் வேலை நிறுத்தம், அதாவது தன்னுடைய பணியை ஒழுங்காக செய்யாவிட்டால் ஒரு மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டால் மிக மிக ஆச்சரியமாக இருக்கும். தலாமஸ் நான் இன்னைக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான், கோமா நிலைக்கு தான் ஒரு மனிதன் தள்ளப்படுவான். உடல் வெப்பம், பசி, தாகம், உறக்கம், இரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்ற பல உணர்வுகளை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது. அதற்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் நமக்கு பசிக்காது, தூக்கம் வராது. உடலுக்கு காய்ச்சல் வந்தால் இந்த பகுதி தன் கட்டுப்பாட்டில் இல்லை என்று அர்த்தம். அதேபோல் பெருமூளையின் அடிப்புறத்தில் தலாமஸுக்கு அருகில் அடிவார நரம்பு முடிச்சுகள், பேசில் கேங்க்லியா என்று கூறுவார்கள். இவை கண் அசைவு, கற்றல் திறன், அறிவு சார்ந்த நிலை போன்ற பலவற்றையும் கவனிப்பது மட்டுமின்றி விரல்களில் ஏற்படும் நுட்பமான அசைவுகளையும் கட்டுப்படுத்துகிறது. உதாரணமாக கையில் பேனா பிடிப்பது, எழுதுவது, வரைவது போன்ற அசைவுகளை கவனிப்பதும் இதனுடைய வேலைதான். இவற்றில் பாதிப்பு ஏற்படுமானால் ஒரு கிளாஸை கையில் கூட பிடிக்க முடியாது. கை சில பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கை கிடு நடுங்கும். அதுக்கு காரணம் இந்த விஷயம்தான். தாத்தா பாட்டிகளுக்கு உதர்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளுடைய பெரியவங்களுக்கு அந்த கை நடுக்கம் ஏற்படுது அப்படின்னா இதுதாங்க முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. நம்ம நிற்கிறோம், நடக்கிறோம், தள்ளாடாமல் இருக்கிறோம்,
இந்த அத்தனை விஷயங்களையும் இது வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஒருவர் ஓடும்போது கை கால் தசைகள் மட்டுமல்லாமல் மார்பு தசைகளும் வயிற்று தசைகளும் வேகமாக இயங்க வேண்டும். அந்த இயக்கத்தை கவனிப்பதும் சிறுமூளை தான். நினைவாற்றல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அதாவது நினைவாற்றல் என்பது மூளை செய்யும் விந்தை என்றே நாம் கூறலாம். பெரும்பாலான நினைவுகள் பெருமூளையில் தான் பதிவாகிறது. அதாவது லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நினைவாற்றலில் குறுகிய கால நினைவுகள், அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரி, நீண்ட நாள் நினைவாற்றல் லாங் டேர்ம் மெமரி, திறமை சார்ந்த நினைவாற்றல் ஸ்கில் மெமரி என்று 3 விதம் உண்டு. நம் புலன்களிலிருந்து வரும் செய்திகளை லிம்பிக் சிஸ்டம் வரவேற்று மூளையின் முன்பகுதிக்கு அனுப்புகிறது. பெருமூளையின் ஒளியோ காட்சியோ உணர்வோ தற்காலிகமாக அது சேமித்து வைத்துக் கொள்கிறது. ஒரே நேரத்தில் 7 செய்திகள் சுமார் 1 நிமிடத்திற்கு இங்கே தங்குகின்றன. புதிய செய்திகள் நுழையும் போது பழையவை அழிக்கப்படுகின்றன. உதாரணமாக, காலையில் படித்து நினைவில் இருக்கிறது, முதல் நாள் படித்தது நினைவில் இல்லை. இது குறுகிய கால நினைவாற்றல் என்று கூறலாம். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் அந்த விஷயத்தை அதிக காலம் நினைவில் வைத்துக் கொள்ள முடிகிறது. இது நீண்ட நாள் நினைவாற்றல் என்று கூறலாம். திறமை சார்ந்த நினைவாற்றல் இது வந்து ரொம்ப சற்றே வித்தியாசமாக இருக்கும். திறமை சார்ந்த நினைவாற்றல் இதற்கு சிறுமூளை தான் சிறப்பு மையம். சைக்கிள், கார் போன்ற வாகனங்கள் ஓட்டுவது, வீணை வாசிப்பது, கிட்டார் வாசிப்பது போன்ற இசைக்கருவிகளை வாசிப்பதற்கும், நீச்சல் அடிப்பது, டைப் அடிப்பது போன்ற அத்தனை விஷயமும் இது சார்ந்த விஷயத்திற்கு உதாரணமாக கூறலாம். மூளை சார்ந்த விஷயம் அப்படின்னு ஒன்று நம்ம வந்து பார்க்கும்போது அதில் குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டி இருக்குது. அது என்ன அப்படின்னா மறதி. மறதி அப்படின்றது ஏன் ஏற்படுகிறது? இந்த டிபார்ட்மெண்ட் வந்து மூலதனம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ மறதி அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கான காரணம் என்ன? மூளை சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து பதிவு செய்து கொள்கிறது, பல விஷயங்களை ஒதுக்கி விடுகிறது. இதுதான் மறதி அடிப்படை. நம் பெயர், முகம், முகவரி போன்ற தேவையான விஷயங்களை மூளை எளிதில் மறப்பதில்லை. அதே போல் நாம் விரும்பி செய்யும் செயல்களை மூளை தன்னிடம் எப்போதும் போட்டுக்கொள்கிறது. ஈடுபாடு இல்லாமல் செய்யும் செயல்களை அது விட்டு விடுகிறது. அதனால்தான் கஷ்டப்பட்டு படிப்பதை விட இஷ்டப்பட்டு படித்தால் பாடங்கள் மறக்காது என்று நம் பெரியவர்கள் கூறுகிறார்கள். அதுக்கப்புறம் மூளைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மூளைக்கு இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வந்து நம்ம அதை கொடுக்க வேண்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, தூக்கம். தூக்கம் உடல் செல்களின் ஓய்விற்கும் புதுப்பித்தலுக்கும் புத்துணர்வுக்கும் 8 மணி நேர தூக்கம் தினமும் அவசியமாக தேவைப்படுகிறது. 8 மணி நேர தூக்கம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. ஒரு மனிதனுக்கு இல்லை, மூளைக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், அது எல்லாருக்கும் அதில் நிறைய வந்து கேள்விகள் இருக்கும். கனவு. இந்த கனவு அப்படின்றது எது சார்ந்த விஷயம்? மூளை சார்ந்த விஷயமா, மனம் சார்ந்த விஷயமா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது இன்னைக்கு விஞ்ஞானத்தினுடைய ஆராய்ச்சியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது கண்டிப்பாக கனவு அப்படின்றது மூளை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. வாழ்வின் நிகழ்வுகளோடு அவரவருக்கு ஏற்படும் அனுபவங்களின் பதிவுகளே கனவு. பெரும்பாலும் ஆழ்ந்த தூக்கத்தில் தான் கனவு வரும். விடியற் காலையில் ஆழ்ந்த தூக்கத்தில் வரும் கனவுகள் மறுநாள் நினைவுக்கு வரும். ஆக மூளை அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய இயக்கம் பற்றி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து பார்த்துக்கிட்டோம். சரி, இப்போ மூளை சார்ந்த நோய்கள், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு மனிதனுக்கு ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றி அடுத்த எபிசோடில் ரொம்ப ரொம்ப நம்மள விரிவாக வந்து நம்ம வந்து பார்ப்போம். நன்றி.